Exercise 6.2 question number 10 பார்க்கலாம். Let small a vector, p vector, c vector be three non-zero vectors. Sum clear line by line clear read பண்ணுங்க. சம்மில் தான் எல்லா வேல்யூஸையும் clear கட்டாக கொடுத்துருப்பான். சரியா? Such that c vector is a unit vector. நான் இந்த லைனில் ஸ்டாப் பண்ணுறேன். c vector is a unit vectorனா எந்த வெக்டாரை யூனிட் வெக்டார்னு சொல்கிறானோ அந்த வெக்டாருக்கு மேக்னிடியூட் வேல்யூ மாடுலஸ் எடுத்தோன்னா ஆன்சர் 1. ஸோ அது அப்படி இருந்தால் தான் அது யூனிட் வெக்டார். ஸோ c வெக்டார் யூனிட் வெக்டார்னு கொடுக்குறாங்கன்னா நான் இங்கே சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்னிடியூட் ஆஃப் c வெக்டார் மாடுலஸ் ஆஃப் c வெக்டர் வேல்யூ 1. அதை தான் இங்கே c வெக்டார் இஸ் ஏ யூனிட் வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. அதை நான் நோட்டேஷனாக எடுத்துக்கிட்டேன், யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ c வெக்டார் இஸ் ஏ யூனிட் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் a வெக்டார் அண்ட் b வெக்டார். a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது அந்த c வெக்டார். வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். c வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் a வெக்டார் அண்ட் b வெக்டார். அதையும் நான் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். கொஸ்டின் என்ன, அனதர் ஒன் கண்டிஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். இஃப் த ஆங்கிள் பிட்வீன் a அண்ட் b இஸ் π/6, ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனோட ஆங்கிள் π/6ன்னு கொடுத்துட்டு தென் ஷோ தட் இந்த டேர்மை ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. கிளியரா? ஸோ சொல்யூஷனில் அவங்க கொடுத்துருந்தது சி வெக்டாருங்கிறது பர்பண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பி, அதையும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ சி வெக்டார் இஸ் யூனிட் வெக்டார்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ யூனிட் வெக்டார்னா கரஸ்பாண்டிங் மேக்னிடியூட் வேல்யூ 1, அதையும் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்மில் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ணலாம். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்களேன். லெஃப்ட் சைடு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இருக்குது. இந்த ஸ்கொயரை லாஸ்ட்டில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பாக்ஸ் ப்ராடக்ட்னாலே ஆக்சுவலாக என்னது, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை தான் நம்ம பாக்ஸ் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்னது, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர். இதானே ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை. ஸோ அந்த டேர்முக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை தான் நம்ம பாக்ஸ் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை நான் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டாக மாற்றி வச்சுட்டேன். டவுட் இல்லையே? யூஸ்வலாக நமக்கு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு டெஃபினேஷன் தெரியும். a vector cross b vector, cross product of two vectorsனாலே definition என்னது, magnitude of a vector into magnitude of b vector into sin theta. Theta is angle between a and b and also n cap. N cap is a perpendicular unit vector of a and b. Clear? So அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாமா? So magnitude of a vector into magnitude of b vector into sin theta be the angle between a and b ன்னு சொன்ன ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனோட ஆங்கிள் தான் தீட்டா. கிளியரா? இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனோட ஆங்கிள் π/6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க தீட்டா பிளேஸில். ஓகேவா? இன்டூ என் கேப். என் கேப்புங்கிறது ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனோட பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டார். இங்கே வாங்க, ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனோட பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டாருங்கிறது சி கேப். ஸோ அதை அந்த பிளேஸில் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சி வெக்டார், நல்லா கவனிக்கணும், இந்த என் கேப் பிளேஸில் சி வெக்டார். ஓகேவா? டவுட் இல்லையே? டாட், இந்த டாட் ப்ராடக்ட் இங்கே வந்துடும், டாட் சி வெக்டர். இந்த பிளேஸில் டாட் ப்ராடக்ட் இல்லை. ஓகேவா? தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் இன்டூ சைன் π/6. சைன் π/6னா ஆக்சுவலாக சைன் 30 டிகிரி தானே. டிகிரியில் சொன்னிங்கன்னா அப்போ 30 டிகிரி, இன் ரேடியனில் சொன்னிங்கன்னா π/6. கரெக்டாக? ஸோ சைன் 30 டிகிரி வேல்யூ என்ன, 1/2. கரெக்டாக? இப்போ இன்னொரு 11th நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏரியா. ஸோ சைன் π/6 வேல்யூ 1/2 இன்டூ சி வெக்டர் டாட் சி வெக்டர். இது எல்லாமே மல்டிபிள் டேர்ம் தான். ஸோ டேரெக்டாக இந்த டாட் ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கரஸ்பாண்டிங் வெக்டர் கூட தான் டாட் ப்ராடக்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த டேர்ம் கூட வராது. ஸோ சி வெக்டர் டாட் சி வெக்டருங்கிறது ஆக்சுவலாக மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இது இந்த டேர்ம் எப்படி வரும், சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ டாட் ப்ராடக்ட் டேர்மில் நம்ம கராலரியாக ஒன்று இதை பார்த்துருப்போம். மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயரும் சிஓ ப்ராக்கெட்டில் இருக்க சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் டேர்மும் ஈக்குவல் வேல்யூ தான் வரும். ஓகேவா? தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. magnitude of a vector into magnitude of b vector into 1/2 அப்படி இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்லேயே பார்த்துட்டோம், சி வெக்டாருங்கிறது யூனிட் வெக்டார் அப்படின்னா அதோட மேக்னிடியூட் வேல்யூ 1. ஸோ மாடுலஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டாருங்கிறது 1னா ஸோ 1 the whole square 1 தான். சரியா? ஸோ இந்த 1/2 ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாமா கான்ஸ்டண்ட்டை, 1/2 இன்ட்டு எல்லாமே மல்டிபிளாக தான் இருக்குது, பிளேஸை வச்சுக்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் இருக்குது லெஃப்ட் சைடு. கரெக்டாக? பட் ஆன்சரை போய் பாருங்களேன், நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், இதுக்கு ஸ்கொயர் வேணும். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா, இந்த சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் the whole square equal to, இந்த சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா the whole square வரும். 1/2க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 the whole square 1 divided by 2 the whole square 4. Then magnitude of a vector the whole square into magnitude of b vector the whole square. இதானே ப்ரூவ் பண்ண பாருங்க. Thank you.